ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சாரி, எல்லோரும் மன்னிச்சிடுங்க. 4 நாள் உங்களை காக்க வச்சுட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணாமல். என்னோடய பசங்க 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. மேக்ஸிமம் முந்த நேற்றே ட்ரை பண்ணேன் அனுப்பணுன்ட்டு, முடியல. நேற்றும் ரொம்ப முயற்சி பண்ணேன், முடியலை. ரொம்ப ரொம்ப சாரி, எல்லோரும் மன்னிச்சிடுங்க. ஓகே, இன்றைக்கி செஷன் போகலாம். இன்றைக்கி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வரும்போது எப்படி வந்து அதை பாசிவாக மாற்றணுன்னு தான் பார்த்தோம். இன்றைக்கி ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வரும்போதும் ஃப்யூச்சர் டென்ஸ் வேர்ப் வரும்போதும் எப்படி பாசிவாக மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். அது கூட 2 கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு டே 1 வீடியோவிலேருந்து பார்த்து கற்றுக்கோங்க. ஸ்போக்கன் வந்து ஒரு கண்டினியூஷன் இருந்தால் தான் ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோஸ் லிஸ்ட்டு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ டே 1 வீடியோவிலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே வாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு நோட் புக்கில் எல்லா வேர்டிங்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஃப்யூச்சரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம டீம் மெம்பர்ஸே வந்து நிறைய பேர் பார்க்குறதில்ல ஷார்ட்ஸ் வீடியோ. ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அதில் இருக்க வேர்டிங்ஸை நோட் புக்கில் கண்டிப்பாக எழுதி வைங்க. ஃப்யூச்சரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி பேசணும்னு நான் சொல்லி தருவேன். அதனால் இனிமேல் இருந்தால் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். போன செஷனில் வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். இந்த செஷனில் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வந்ததுன்னா எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றுவோம் ஆக்டிவ் வாய்ஸை அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ராமன் உணவு உண்கிறான். நான் வந்து இந்த ஒரே சென்டென்ஸ் தான் எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறேன். வேர்பு மாறும்போது உங்களுக்கு எப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காண்டி தான் ஒரே எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு மறக்கவே மறக்காது எப்போதும், அதுக்காக தான். இப்போ ராமா ஏட் ஃபுட் அப்படின்ட்டு போன செஷனில் பார்த்தோம். இதில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு வரணும்னா ஈட் வரணும். தேர்ட் பர்சன் சிங்குலராக வருது ராமான்றது. ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வரும்போது அந்த வேர்பு கூட எஸ் சேர்க்கணும் அப்படின்ற ரூல் நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதனால் இங்கே ராமா ஈட்ஸ் ஃபுட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போது இது வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றும்போது நம்ம ஏட் போடும்போது என்ன போட்டோம்? வாஸ் ஈட்டன் போட்டோம். இங்கே ஈட்ஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு வரும்போது இஸ் ஈட்டன் போடணும். ஏன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்பு இஸ் ஆர், ஐ வந்தால் மட்டும் ஆம் வரும். இது 3 தான் ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்புன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வரும்போது என்ன போடுவோம்? ஹீ ஷீ இட்டுக்கெலாம் வந்து இஸ் போடுவோம். ஞாபகம் இருக்கா இது எல்லாமே? இதே வந்து வி வந்தாலோ யூ வந்தாலோ தே வந்தாலோ என்ன போடுவோம்? ஆர் போடுவோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சிங்குலராக வந்திருக்கிறதுனால தேர்ட் பர்சன் வந்திருக்கிறதுனால இஸ் போடுறோம். சப்ஜெக்ட் பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கணும். அதுக்கடுத்து ப்ளஸ் மெயின் வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். ப்ளஸ் பை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரணும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்ட் 1 பார்க்காதவங்க நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் லிஸ்ட்டு வரும். அதில் போன வீடியோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்ட் 1 இருக்குது. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போது இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்டில் இருக்கிறத கொண்டு வந்து சப்ஜெக்டாக மாற்றுவோம் பாசிவ் வாய்ஸில். ஸோ அங்கே லாஸ்ட்டில் ஃபுட்டு இருக்கா, ராமா ஈட்ஸ் ஃபுட், அந்த ஃபுட்டை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து போட்டுருங்க. அப்போது இது சப்ஜெக்டாக மாறிடுச்சு. பி வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் என்னது? சிங்குலராக இருக்கிறதுனால இஸ் போடுறோம். மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், அந்த கை சிம்பிள் கிட்ட ஈட் ஏட் ஈட்டன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கடைசியில் இருக்க பாருங்கள் ஈட்டன், அதை எடுத்து இங்கே போடணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பை சேர்க்கணும். பைன்ற ஒரு சொல் சேர்த்துட்டு தான் பாசிவ் இப்போ எழுதணும். இப்போ ஆப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது கடைசியாக இருக்கிறது ஆப்ஜெக்ட். இப்போது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபுட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். இஸ் ஈட்டன்,
be verb ப்ளஸ் மெயின் verb past participle போட்டாச்சு. பை எடுத்து அப்படியே போட்டாச்சு. ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறிடும் இல்லையா. அப்போ ராமா வந்து ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக இருக்குது, அது வந்து இப்போது ஆப்ஜெக்டாக மாறிடும். ஓகேவா. இப்போது சென்டென்ஸ் படிங்க. ஃபுட் இஸ் ஈட்டன் பை ராமா. உணவு ராமனால் உண்ணப்படுகிறது. படுகிறது, அந்த இக்கு எடுத்துருங்க. படுகிறது, உண்ணப்படுகிறது, சாப்பிடப்படுகிறது. ஓகேவா. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராமா செல்ஸ் எ புக். இது பாஸ்ட் டென்ஸாக வரும்போது ராமா சோல்டு எ புக் வரும். நம்ம வந்து வாஸ் சோல்டு போடுவோம். இப்போ ராமா செல்ஸ் எ புக், அர்த்தம் பாருங்கள். ராமன் ஒரு புத்தகம் விற்கிறான். ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா. அப்போது ஆப்ஜெக்ட் வந்து இங்கே என்னவா இருக்குது, சிங்குலராக இருக்குது. அ புக் அப்படின்னு வருது. அப்போனா என்ன போடணும், இஸ் போடணுமா ஆர் போடணுமா பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் பி வேர்ப்ஸ் வந்து சிங்குலர் போடணுமா ப்ளூரல் போடணுமான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க சப்ஜெக்டை பார்க்கக்கூடாது. ராமா அது வந்து சிங்குலராக ப்ளூரலாக பார்க்கக்கூடாது. கடைசியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் சிங்குலராக ப்ளூரலாக பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசிவ் வாய்ஸாக எழுதும்போது அந்த ஆப்ஜெக்ட் தான் இங்கே சப்ஜெக்டாக வந்துடும், நவுனாக வந்துடும். அப்போது எ புக் அப்படின்றது தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அது ஒரே ஒரு புக் அப்படின்றதுனால சிங்குலர், புக்குன்றதுனால இட்டு ரெஃபர் பண்ணுது, அது தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்படி இருக்கும்போது இங்கே இஸ் மட்டும் சேர்க்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பி வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது இஸ் போட்டுட்டோம். சோல்டு அப்படின்றது என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வேர்பு. செல், சோல்டு, சோல்டு. ஸோ V3 வேர்ப் 3 காலமில் நமக்கு என்ன இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சோல்டு தான் இருக்குது. ஸோ புக் இஸ் சோல்டு. பை சேர்த்துக்கணும், கண்டிப்பான்னு தெரியும். அந்த ராமா சப்ஜெக்டாக இருக்கிறது இங்கே ஆப்ஜெக்டாக வந்துடுது, ராமா. ஸோ ஒரு புத்தகம் ராமனால் விற்கப்படுகிறது. விற்கப்படுகிறது. ஓகேவா. அடுத்தது பாருங்க. ராமா ரைட்ஸ் தீஸ் லெட்டர்ஸ். ராமன் இந்த கடிதங்களை எழுதுகிறான். இப்போது கடிதங்கள் அப்படின்றது தான் ஆப்ஜெக்டு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறப்போகுது. அப்போ அது சிங்குலராக ப்ளூரலாக பார்க்கணும். லெட்டர்ஸ் அப்படின்றது ப்ளூரல். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரெசன்ட் டென்ஸில் வருது இல்லையா. ரைட்ஸ் அப்படின்ற வேர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. அப்போது இந்த ப்ளூரல் லெட்டர்ஸ் வரும்போது ஆர் போடணும், இஸ்ஸு போடக்கூடாது. தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் இஸ் போடணும், ப்ளூரலுக்கு ஆர் போடணும். இப்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரைட்டுக்கு என்ன, ரைட், ரோட், ரிட்டன். நம்மளோடதில் இருக்குது பாருங்கள், ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்க. தீஸ் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை, கண்டிப்பாக சேர்க்கணும். அடுத்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக கொண்டு வந்துடுவோம், ராமா. ஸோ இந்த கடிதங்கள் ராமனால் எழுதப்படுகின்றன. படுகின்றன. எழுதப்பட்டதுன்றது பாஸ்ட் டென்ஸ், எழுதப்படுகின்றன அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். புரியுதா. இப்போது சிந்துஜா பைஸ் எ சாரி. சிந்துஜா ஒரு புடவை வாங்குகிறாள். ஸோ பைஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துடுச்சு. ஏன் எஸ் போடுறோம், தேர்ட் பர்சன் சிங்குலர். ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வரும்போது அது கூட எஸ் சேர்க்கணும் அப்படின்றது ரூலு. அதனால் இங்கே சிந்துஜா பைஸ் அ சாரி. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடு இப்போது சப்ஜெக்டாக வரப்போகுது பேசிவ் வாய்ஸில். அதனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலாக பார்க்கணும். இப்போ அ சாரி அப்படின்றது தான் இங்கே வந்து சிங்குலர். ஸோ அ சாரி இஸ் பாட் பை சிந்துஜா. லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அந்த சாரீ வந்து இங்கே ட்ரெஸ்ஸுன்னு தப்பாக டைப் பண்ணியிருக்கேன்னு. நீங்கள் சாரீ கணக்கு எடுத்துக்கோங்க. எ சாரீ இஸ் பாட் பை சிந்துஜா. ஓகே. அப்போ ஏன் இஸ் பாட் போடுறோம், பைஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வர்றதுனால நம்ம இஸ் போட்டுட்டு பாட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுத்து போடுறோம். அ சாரின்றதுனால அது சிங்குலர். ஓகே, இஸ் போடுறோம். ஒரு புடவை சிந்துஜாவால் வாங்கப்படுகிறது. நம்ம பாஸ்ட் டென்ஸில் இதே எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தோம், ஆனால் அது வாங்கப்பட்டது, இது வாங்கப்படுகிறது. சிந்துஜா ஒரு புடவை வாங்குகிறாள். வாங்குகிறாள் அப்படின்னும் போது வாங்கப்படுகிறது அப்படின்னு எழுதணும். அடுத்து அங்கிள் பில்ட்ஸ் 2 houses.
மாமா 2 வீடுகள் கட்டுகிறார். பில்ட்ஸ் கட்டுகிறார். அப்போது 2 ஹவுசஸ் அப்படின்னும் போது அது என்னவாயிடுது? ப்ளூரல் ஆகிடுது. நம்ம வந்து அங்கிளை கணக்கு எடுத்துக்கூடாது. எந்த சப்ஜெக்டை கணக்கு எடுத்துக்கக்கூடாது? ஆக்டிவ் வாய்ஸில் வர்ற சப்ஜெக்டை கணக்கு எடுத்துக்கூடாது. சிங்குலராக ப்ளூரலான்னு அதை பார்க்கக்கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன். ஆப்ஜெக்டாக ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கடைசியில் இருக்கிற வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும். அதில் 2 ஹவுசஸ்ன்னு ப்ளூரல் இருக்குது. அதுதான் இப்போ சப்ஜெக்டாக வரப்போகுது பேசிவ் வாய்ஸில். அப்போ அதை தான் கணக்கு எடுத்துக்கணும். 2ன்றதுனால ப்ளூரல், 3rd பர்சன்றதுனால நம்ம இஸ்ஸுக்கு பதிலாக ஆர் சேர்த்து போடுறோம். ப்ளூரல் 3rd பர்சனில் ஆர். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பில்டுக்கு பில்ட், பில்ட். பாஸ்ட் டென்ஸும் பில்ட்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பில்ட்டு தான். 2 ஹவுசஸ் ஆர் பில்ட் பை அங்கிள். புரியுதா? 2 வீடுகள் மாமாவால் கட்டப்படுகின்றன. மாமா 2 வீடுகள் கட்டுகிறார். ஆக்டிவ் வாய்ஸ். கட்டுகிறார். கட்டினார்னு போன தடவை படித்தோம். இப்போ கட்டுகிறார் படிக்கிறோம். அது கீழே வந்து கட்டப்படுகின்றன. ப்ளூரலாக இருக்கிறதுனால படுகின்றன. சிங்குலராக இருந்தால் படுகிறது அப்படின்னு எழுதுவோம். புரியுதா? இப்போது நம்ம ஏற்கனவே எப்படி படித்தோம்? ராமா ரைட்ஸ் திஸ் லெட்டர் படித்தோம். திஸ் லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராமா. ஏன்னா ரைட்ஸுன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, இஸ் ரிட்டன் போட்டோமா. இப்போது நம்ம போன தடவை பார்த்த மாதிரியே இதுவும் சொல்கிறேன் நான். திஸ் லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராமாக்கு பதிலாக இப்போ ஐ வரும்போது என்ன போடுவோம்? மீ போடணும். அந்த லிஸ்ட் வச்சுருக்கீங்க இல்லையா? ஐ ரைட் திஸ் லெட்டர் அப்படின்னா நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ். திஸ் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. ஐ வரும்போது மீ வரணும்னு பாஸ்ட் டென்ஸில் சொன்னேன் இல்லையா? அதே தான் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் அதே தான் மெயின்டைன் பண்ணோம். ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் அதே தான் மெயின்டைன் பண்ணோம். அப்போது இப்போ ராமா ரைட்ஸ் திஸ் லெட்டர்னா திஸ் லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராமா. ஐ ரைட் திஸ் லெட்டர்னா திஸ் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. ராமாக்கு பதிலாக அங்கே என்ன போடணும்? மீ போடணும். இப்போ ஹீ ரைட்ஸ் திஸ் லெட்டர்னா திஸ் லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம் அப்படி போடுவோம். ஆனால் இங்கே ப்ளூரலில் வரும்போது ஹீ ரைட்ஸ் தீஸ் லெட்டர்ஸ். அவன் இந்த கடிதங்களை எழுதுகிறான். இப்போது அது அப்படியே பேசிவில் மாற்றும்போது தீஸ் லெட்டர்ஸுன்ற ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக வந்துடுது. ரைட்ஸுன்றது இங்கே இஸ் ரிட்டன் வரக்கூடாது. ஏன்னா லெட்டர்ஸ் வந்து ப்ளூரல். அப்போது ஆர் ரிட்டன் பை யாரால்? அவனால் எழுதப்படுகின்றன அப்படின்னும் போது ஹீ வந்தால் ஹிம் வரணும். ஸோ இந்த கடிதங்கள் அவனால் எழுதப்படுகின்றன. அடுத்தது பார்க்கலாமா? இப்போ தே ரைட் தீஸ் லெட்டர்ஸ். அவர்கள் இந்த கடிதங்களை எழுதுகிறார்கள் அப்படின்னும் போது தீஸ் லெட்டர்ஸ் ப்ளூரல் தான். ஆர் ரிட்டன் பை தே வந்தால் என்ன வரணும்? தெம். இந்த கடிதங்கள் அவர்களால் எழுதப்படுகின்றன. புரியுதா? பாஸ்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் வித்தியாசம். எழுதினான் அப்படின்னா எழுதப்பட்டது, அவனால் எழுதப்பட்டது. எழுதுகிறான் அப்படின்னா அவனால் எழுதப்படுகின்றது. அதுவே ப்ளூரலாக வந்துச்சுன்னா அவனால் எழுதப்படுகின்றன அப்படின்னு எழுத பழகிக்கணும். ஓகே, அந்த லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கேன். திருப்பியும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி. இப்போ ஐ ஓப்பன் தி டோர் அப்படின்னும்போது தி டோர் இஸ் ஓப்பன்ட் பை மீ. இங்கே நான் கதவை திறக்கிறேன். ஐ ஓப்பன் தி டோர். நான் கதவை திறக்கிறேன். தி டோர் இஸ் ஓப்பன்ட் பை மீ. கதவு என்னால் திறக்கப்படுகிறது. வி ஓப்பன் தி டோர். நாங்கள் கதவை திறக்கிறோம். தி டோர் இஸ் ஓப்பன்ட் பை அஸ். கதவு எங்களால் திறக்கப்படுகிறது. இங்கே தி டோர் தான் சிங்குலராக ப்ளூரலாக பார்க்கணும். ஏன்னா அதுதான் ஆப்ஜெக்டாக வருது. அதைத்தான் நம்ம சப்ஜெக்டாக எடுத்து எழுத போகிறோம். அப்படின்னும் போது வி வர்றதுனால சில பேர் வந்து அது ப்ளூரல் நினச்சிப்பீங்க. கிடையாது. லாஸ்ட்டில் இருக்க வார்த்தை வந்து சிங்குலராக ப்ளூரலாக பார்க்கணும். ஸோ டோர்ன்றது சிங்குலர். அதனால் இஸ் ஓப்பன்ட் பை அஸ். எங்களால் திறக்கப்படுகிறது. யூ ஓப்பன் தி டோர். தி டோர் இஸ் ஓப்பன்ட் பை யூ. He opens the door. The door is opened by him.
இது எல்லாமே திருப்பி திருப்பி ரிப்பெட்டிட்டிவாக வர்றதுனால ஒன்றும் நான் தமிழில் சொல்லாமல் டைரெக்டாக படிக்கிறேன். ஷீ ஓப்பன்ஸ் தி டோர்ஸ். இங்கே பாருங்கள், ஷீ ஓப்பன்ஸ் தி டோர்ஸ். அவள் கதவுகளை திறக்கிறாள் அப்படின்னும் போது தி டோர்ஸ் அப்படின்றது தான் என்னது, ப்ளூரல். அதனால ஆர் போடணும். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பி வெர்ப் போட்டுட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வெர்ப் ஓப்பன்டு போட்டு பை கண்டிப்பாக போடணும். ஷீ வர்றதுனால ஹெர், அவளால் திறக்கப்படுகின்றன. ஆர் ஓப்பன்ட் ப்ளூரல். இட் ஓப்பன்ஸ் தி டோர் அப்படின்னா தி டோர் இஸ் ஓப்பன்ட் பை இட், அது சிங்குலர். தே ஓப்பன் தி டோர்ஸ் ப்ளூரல் வருது பாருங்க. அப்போ தி டோர்ஸ் ஆர் ஓப்பன்ட் பை தெம், அவர்களால் திறக்கப்படுகின்றன. சுதா ஓப்பன்ஸ் தி டோர். ஏதாவது நேமாக வந்துச்சுன்னா நேமே தான் வரும். தி டோர் இஸ் ஓப்பன்ட் பை சுதா. இப்போது ஃப்யூச்சர் டென்ஸ் வேர்ப் வரும்போது ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ராமன் உணவு உண்டான்றதை பார்த்துட்டோம், உண்கிறான்றதை பார்த்துட்டோம். இப்போ உண்பான், இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ் ராமன் உணவு உண்பான் அப்படின்னும் போது நம்ம எப்படி எழுதுவோம், ராமா வில் ஈட் ஃபுட். வில் ஈட் சாப்பிடுவான், ராமா உணவு சாப்பிடுவான். ஓகே, உண்பான்னு சொல்லிட்டோம். இப்போ இதை பாசிவ் வாய்ஸில் எப்படி மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துருங்க. சப்ஜெக்ட் வந்துடணும். ஃப்யூச்சர் டென்ஸ் பி வெர்ப் அப்படின்னா என்னது, வில் போட்டுருவோமா, வில் ஆர் ஷால். ஆனால் யூஸ்வலாக இப்போ நம்ம வில் தான் எல்லாத்துக்கும் போடுறோம். அதனால இந்த ஃப்யூச்சர் டென்ஸ் பி வெர்ப் வந்து வில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு பி பக்கத்தில் சேர்த்துக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். இதில் வந்து பி ஆட் பண்ணிட்டு தான் மெயின் வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்க்கணும். அதுக்கு அடுத்து பை கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஓகேவா. இப்போது சப்ஜெக்ட் வந்து என்னது, இந்த ஆப்ஜெக்ட் ஃபுட்டுன்னு இருக்கிறது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக வந்துடுமா. அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டென்ஸ் பி வெர்ப் வந்து வில் வந்துடும். அது பக்கத்தில் கண்டிப்பாக என்ன போடணும், பாசிவ் வாய்ஸில் வில் பக்கத்தில் பி போட்டுடணும். அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து என்னது, ஈட் ஏட் ஈட்டனா ஈட்டன் போட்டுடுறோம். பை கண்டிப்பாக சேர்க்கணும் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி, பை ராமா. ஸோ ஃபுட் வில் பி ஈட்டன் பை ராமா. ராமா வில் ஈட் ஃபுட்டுனா ஃபுட் வில் பி ஈட்டன் பை ராமா. வாஸ் ஈட்டன் வந்தால் பாஸ்ட் டென்ஸு, இஸ் ஈட்டன் வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸு, வில் பி ஈட்டன் வந்தால் ஃப்யூச்சர் டென்ஸ். உணவு ராமனால் உண்ணப்படும், இனிமேல் சாப்பிடப்படும். ஓகே, இப்போ அதே பழைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ராமன் ஒரு கடிதம் எழுதுவான், இனிமேல் தான் எழுத போகிறான். அப்போது எழுதுவான்றது எப்படி எழுதுவோம், வில் ரைட் எழுதுவோம். ராமா வில் ரைட் அ லெட்டர். இப்போ பாசிவ் வாய்ஸில் அ லெட்டர் வில் பி ரிட்டன் பை ராமா. லெட்டர் வந்து ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஃப்யூச்சர் டென்ஸ் பி வெர்ப் வில் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து ஒரு பி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன் போட்டாச்சு. அது கூட பை போட்டுட்டு அதுக்கப்புறமா ராமா வந்து எழுதிட்டோம். அதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு கடிதம் ராமனால் எழுதப்படும். ஓகே, இப்போ ராமா வில் கால் சீதா. ராமன் சீதையை அழைப்பான் அப்படின்னும் போது சீதா will be called by ராமா. சீதை ராமனால் அழைக்கப்படுவாள். புரியுதா. நம்ம டீமில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் பார்க்குறோம், பட் இது வந்து ப்ரெசண்ட்டில் நம்ம இப்போ இருக்கிற நடைமுறைக்கு எப்படி நம்ம எக்ஸாம்பிள் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் இது உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லலான்னு எடுத்தேன். தி கவர்மெண்ட் ப்ரிப்பேர்ஸ் தி பட்ஜெட். ஒரு வருஷமும் பட்ஜெட் போடுறாங்க இல்லையா, கவர்மெண்ட் தான் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது எப்போவுமே நடக்கிறது. அதனால் ப்ரிப்பேர்ஸ் போடுறோம். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ கவர்மெண்ட் வந்து இட்டு கூட சொல்லுவோம் இல்லையா, அதனால் அது தேர்ட் பர்சன் சிங்குலராக எடுத்துக்கணும். ப்ரிப்பேர் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வர்றதுனால எஸ் சேர்க்குறோம். ஸோ தி கவர்மெண்ட் ப்ரிப்பேர்ஸ் தி பட்ஜெட். என்ன அர்த்தம், அரசாங்கம் பட்ஜெட் தயார் செய்கிறது, ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போது இதே பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது தி பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்டு பை தி கவர்மெண்ட். பட்ஜெட் வந்து சப்ஜெக்ட் ஆகிடும். ப்ரிப்பேர்ஸ்னும் போது தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றதுனால பி வெர்ப் இஸ் போடுறோம். ப்ரிப்பேர்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ தி பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்டு பை தி கவர்மெண்ட். பை போட்டு தி கவர்மெண்ட் போடுறோம். ஸோ பட்ஜெட்க்கு என்ன தமிழில் வரவு செலவு திட்டம்.
அரசாங்கத்தால் தயார் செய்யப்படுகிறது. பட்ஜெட் அரசாங்கத்தால் தயார் செய்யப்படுகிறது. ஓகேவா, படுகிறது. அடுத்து பாருங்கள், ஐ ரிசீவ் ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்ட். இப்போ வெள்ள நிவாரண நிதி கொடுத்தாங்க இல்லையா, 6000 ரூபாய். இப்போ அந்த மாதிரி இதில் எப்படி சொல்கிறது? ஐ ரிசீவ் ஃப்ளட் ரிலீஃப் அமௌண்ட். நான் வெள்ள நிவாரண தொகை பெறுகிறேன். ரிசீவ் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இது எப்படி பாசிவ் வாய்ஸில் எழுதுவோம்? அந்த ஃப்ளட் ரிலீஃப் அமௌண்ட், வெள்ள நிவாரண தொகை, அதுதான் ஆப்ஜெக்ட் இல்லையா, வேர்புக்கு அப்புறம் வருது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போட்டுருங்க. ஸோ ஃப்ளட் ரிலீஃப் அமௌண்ட். ரிசீவ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது ஐ அப்படின்னும் போது சிங்குலர், அதனால என்ன போடுவோம்? இஸ் ரிசீவ்டு பை மீ. ஓகேவா? இங்கே வந்து ஐ வருதேன், அப்போனா ஆம் தானே வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன போட போகிறோம்? ஆப்ஜெக்டை தான் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் கொடுக்கும்போது இங்கே பி வேர்ப் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டு பை போட்டு தான் எழுதணுன்றது ரூல். அப்போது இதுக்கு சிங்குலராக இருக்கும்போது பி வேர்ப் ரெண்டு தான் சேர்க்க முடியும். ஒன்று இஸ் சேர்க்கணும், இல்லைன்னா ஆர் சேர்க்கணும். ஸோ இஸ் ரிசீவ்டு பை மீ. வெள்ள நிவாரண தொகை என்னால் பெறப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பேசுகிறோம். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸும் நமக்கு இப்போ கலோக்கியலாக நம்ம பேசுகிறதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றது. இது இன்னும் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம போக போக கான்வர்சேஷன்ஸில் நம்ம படிப்போம், பழகிக்கலாம் கண்டிப்பாக. ஓகேவா? அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஜங்ஷன்ஸ். அதாவது 2 சொற்களையோ 2 வார்த்தைகளையோ இணைக்கும் ஒரு சொல். ஓகே, போன கிளாஸில் நம்ம பிகாஸ் பார்த்தோம், ஸோ பார்த்தோம், பட் பார்த்தோம், அண்ட் பார்த்தோம். இப்போது இதில் 2 பார்க்க போகிறோம். வைல் அப்படின்றது பார்க்க போகிறோம், அப்புறம் ஆஸ் சூன் அஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். இந்த வைல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போது, வந்த போது, போன போது, பேசிகிட்டு இருந்த போது அப்படின்றது. மேக்ஸிமம் இந்த வைல் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா 2 ஆக்ஷன் வந்து அட் அ டைம் நடந்துகிட்ருக்கோம். நான் இதை பண்ணிகிட்ருக்கும்போது அவன் இதை பண்ணிகிட்டு இருந்தான், அவள் இதை செய்யும்போது நான் இதை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி 2 ஆக்ஷனும் ஒரே செகண்டில் நடந்துட்டுருக்கணும், அந்த நேரத்தில் நடக்கணும். அப்படின்னும் போது மட்டும் வைல் போடணும். ஏன்னா வென் அப்படின்ற ஒரு சொல்லுக்கும் போது அப்படின்ற அர்த்தம் தான் வைல் அப்படின்ற சொல்லுக்கும் போது, இது நடந்த போது அது நடந்த போது அப்படின்ற அர்த்தம் தான். ஆனால் 2ஐயும் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வென் வந்து நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் எப்படி வைலுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வைல் அப்படின்றது 2மே அட் அ டைமில் நடந்துட்டுருக்கணும், அப்போ தான் வைல். இப்போ பாருங்கள், வைல் ஐ வாஸ் ஸ்லீப்பிங். ஐ வாஸ் ஸ்லீப்பிங்னா என்ன அர்த்தம்? நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். இப்போ இந்த வைல் சேரும்போது தூங்கிக் கொண்டு இருந்தேன்னு சொல்லாமல் இருந்த போது அப்படின்னு மாற்றிக்கணும். ஏன்னா போது சேருது இல்லையா? அப்போது வைல் ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் தூங்கி கொண்டிருந்த போது, இருந்த போது, இருக்கின்ற போது இல்லை, இருந்த போது. ஏன்னா வாஸ் ஸ்லீப்பிங் பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, ஹீ வாஸ் வாட்சிங் அ மூவி. ஹீ வாஸ் வாட்சிங் அ மூவி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் படம் பார்த்து கொண்டு இருந்தான். 2மே பாஸ்ட் கண்டினியூஸ் தான். ஸோ இது நடந்துட்டுருக்கும்போது இதுவும் நடந்தது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பாருங்கள், வைல் ஜான் வாஸ் குக்கிங். ஜான் வாஸ் குக்கிங்னா என்ன அர்த்தம்? ஜான் சமைத்து கொண்டு இருந்தான். வைல் சேரும்போது ஜான் சமைத்து கொண்டு இருந்த போது என்ன நடந்துச்சு? ஐ வாஸ் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருந்தேன். ஓகே, வைல் ஷில்பா வாஸ் சிங்கிங், ஷில்பா பாடிக்கொண்டு இருந்தபோது ஹீ வாஸ் டான்சிங், அவன் ஆடிக்கொண்டு இருந்தான். ஓகே, புரியுதா? இப்போது ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வேர்ட்ஸ், அதாவது ஃப்ரேசல் வேர்ட்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 2-3 சொற்கள் சேர்ந்து வரும், அது ஒரு ஃப்ரேஸாக சொல்லுவாங்க. அது 3 எழுத்தும் 3 சொற்களும் சேர்ந்து தான் வரும். இப்போ ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்னு வரும்போது உடனே அப்படின்ற அர்த்தம். இப்போ as soon as the bell rang the students went out. the bell rangன்றது மட்டும் பாருங்கள், மணி அடித்தது ஒரு சென்டென்ஸ். அடுத்து the students went out, மாணவர்கள் வெளியே சென்றார்கள்.
ஓகே, இப்போது இது நடந்த உடனே அது நடந்துச்சு அப்படின்னும் போது எப்படி சொல்கிறது? பெல் அடித்த உடனே, மணி அடித்த உடனே மாணவர்கள் வெளியே சென்றார்கள். பெல் அடித்தது சொல்லக்கூடாது, ஏன்னா as soon as வந்துடுச்சு இல்லையா, அப்போ உடனே சேர்த்துக்கணும். பெல் அடித்த உடனே, மணி அடித்த உடனே என்ன நடந்தது? மாணவர்கள் வெளியே சென்றார்கள். The students went out. இப்போ the bell rang, so the students went out. இப்படி நம்ம போடலாம். ஏன்னா போன தடவை என்ன படித்தோம்? சோனா ஆகையால் அப்படின்னு படித்தோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது பெல் அடித்தது, மணி அடித்தது, அதனால் மாணவர்கள் வெளியே சென்றார்கள் அப்படியும் போடலாம். ஓகே, இதை பிகாஸ் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். நம்ம பிகாஸ் ஏனென்றால் படித்தோம் இல்லையா, இப்போ இதே சென்டென்ஸை அப்படியே யூஸ் பண்ணலாம். த ஸ்டூடெண்ட்ஸ் வெண்ட் அவுட் பிகாஸ் த பெல் ரேங். மாணவர்கள் வெளியே சென்றார்கள் ஏனென்றால் மணி அடித்தது அப்படியும் சொல்லலாம். ஓகே, இப்போது while the bell was ringing, மணி அடித்து கொண்டு இருந்த போது மாணவர்கள் வெளியே சென்றார்கள். The students went out. புரியுதா? நம்ம ஒரே சென்டென்ஸை அந்த சின்ன சின்ன வார்த்தைங்க மாற்றி போடும்போது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு இன்றைக்கி டைப் பண்ணவே டைம் பத்தலை, அதனால் நான் ஓரலாக சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது இந்த சென்டென்ஸை எப்படி எழுதணும், பிகாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த சென்டென்ஸை எப்படி எழுதணுன்ட்டு. ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஞாபகம் வந்தது, அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். As soon as he saw me, he stopped the car. He saw me அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்னை பார்த்தான், இல்லை அவர் என்னை பார்த்தார். He stopped the carனா காரை நிறுத்தினார். ஓகே, இப்போது பார்த்த உடனே காரை நிறுத்தினார் அப்படின்னு சொல்லணும்னா he saw meக்கு முன்னாடி as soon as சேர்த்துக்கிறோம். அப்போது as soon as he saw me, என்னை பார்த்த உடனே, அவர் என்னை பார்த்த உடனே he stopped the car, காரை நிறுத்தினார். திருப்பி ஒரு அவர் போட தேவையில்லை, ஏன்னா முதல் சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம அவர் போட்டுட்டோம். அவர் என்னை பார்த்த உடனே காரை நிறுத்தினார். இப்போது இதே இது நீங்கள் ஸோ யூஸ் பண்ணி எப்படி சொல்வீங்க? he saw me, அவர் என்னை பார்த்தார், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஸோ போட்டு he stopped the car, அதனால் அவர் காரை நிறுத்தினார். அவர் என்னை பார்த்தார், ஆகையால் காரை நிறுத்தினார். he stopped the car because he saw me. அவர் காரை நிறுத்தினார் ஏனென்றால் என்னை பார்த்தார். இதையே and போட்டு சொல்லணும்னா எப்படி சொல்வோம்? he saw me, அவர் என்னை பார்த்தார், and he stopped the car. இப்போ இது and சொல்லும்போது எப்படி தமிழ் அர்த்தம் சொல்வோம்? he saw me and he stopped the carனா அவர் என்னை பார்த்து காரை நிறுத்தினார். பார்த்து என்னப்பா செஞ்சார் அப்படின்னு கேட்கும்போது and போட்டு அடுத்த சென்டென்ஸ் நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஸோ he saw me and he stopped the car. அப்போ இதெல்லாம் போடும்போது as soon as வரக்கூடாது. as soon as போடும்போது எப்படி சொல்லணும், ஸோ போடும்போது எப்படி சொல்லணுன்றதை நான் தனித்தனியாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். as soon as he finished his work, he came out. அப்போது he finished his work ஒரு சென்டென்ஸ். அவன் இல்லைனா அவர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அவன் வேலையை முடித்தான். ஓகே, he came out, அவன் வெளியே வந்தான். இப்போது as soon as சேரும்போது வேலையை முடித்தான் சொல்லக்கூடாது. அவன் வேலையை முடித்தவுடனே அப்படி சொல்லணும். முடித்தவுடனே he came out, அவன் வெளியில் வந்தான். ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வேலையை முடிச்சுட்டு தான் வெளியே வர முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் as soon as he finished his work, அவனுடைய வேலையை அவன் முடித்த உடனே he came out, அவன் வெளியே வந்தான் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இன்றைக்கி ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருக்கேன், இதை பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டு செஷனில் கொடுத்ததுக்கு நான் இன்னும் ஆன்சர்ஸ் டைப் பண்ணல, அதுக்குள்ளே எங்கள் பவர் கட் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு செஷனில் அதோட ஆன்சர்ஸும் இதோட ஆன்சர்ஸும் சேர்த்து கொடுத்துட்றேன்.
ரொம்ப சாரி உங்களுக்கு நான் உடனே ஆன்சர்ஸும் கொடுக்க முடியல. சாரி. நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர். பாய். நெக்ஸ்ட் செஷனில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.